சமீபத்தில் வெளியாக இருக்கிற ஒரு கமர்ஷியல் சேட்டலைட் படி பார்த்தீங்கன்னா சீனா இந்திய எல்லையை நோக்கி, அதாவது ஹோட்டான் மற்றும் டாம்சங் திபெத் பகுதியை சுற்றி குறைந்தது ஒரு 12 J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஆண்டுகளை இந்தியா எல்லை நோக்கி நிறுத்தப்பட்ட ஒரு பெரிய J-20 அப்படின்னு சொல்லலாம். இது உங்கள் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். நம்ம இப்போ இந்த J-20 ஏன் இந்த பார்டரில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதனால நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். இந்திய விமானப்படையில் நம்ம வேற என்ன இப்போ கவுண்டர் மிஷர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, J-20யை சமாளிக்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எதிர்கால திட்டங்களான AMCA, MRFA, ரேடார், மிசைல்ஸ் அப்படின்னு என்னென்ன இருக்குன்னு அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம J-20யை பற்றி பார்த்தோன்னா, அமெரிக்கா அப்புறம் ஒரு 5th ஜெனரேஷன் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது J-20 தான் சொல்லணும். அமெரிக்கா போர் விமானங்களோட ஒப்பிட முடியாது என்றாலும் அமெரிக்காவுக்கு அடுத்தது 5ஆம் தலைமுறை ஆப்ரேஷனில் வச்சுருக்கோம் ஒரே ஒரு நாடு சைனா மட்டுமே. Su-57 ரஷ்யா தயாரித்திருந்தாலும் அது ஒரு முழுமையான ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் அதில் ரேடார் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த J-20ல பார்த்தீங்கன்னா குறைந்த ரேடார் கிராஸ் செக்ஷனே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் AESA ரேடாரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதோட இன்டர்னல் வெப்பன் பேல PL-15 அப்படின்ற ஒரு ஏர் டு ஏர் மிசைலை இவங்களால் பொருத்த முடியும். எக்ஸ்போர்ட் வெர்ஷனான PL-15 மட்டும்தான் 140 to 150 கிலோமீட்டர். ஆனால் இவங்களோட ஒரிஜினல் PL-15 ரேஞ்ச் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் க்ரூஸ் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஒரு ஃபைட்டரோட இன்ஜினை வித்தவுட் ஆஃப்டர் பர்னர் அதை பயன்படுத்தாமே இவங்களால மேக் 1 ரீச் பண்ண முடியும். இதோட மெயினே பார்த்தீங்கன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, அப்புறம் அவாக்ஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் ரேஞ்ச் இன்டர்செப்ஷனுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. சேட்டலைட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஹோட்டான், டாம்சங் அப்படின்ற இந்த 2 ஏர்பேஸ்லையுமே இந்த J-20 நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஹோட்டான் விமானத்தளம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் பகுதியை நோக்கி அமைந்துள்ளது. டாம்சங் பார்த்தீங்கன்னா நம்ம திபெத் பகுதியில் நோக்கி இருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நம்ம LAC அருகே சைனாவோட வான்படை தயார் நிலையில் இருக்குது அப்படின்றது இது உணர்த்துது. இந்தியாவுக்கு இருக்கும் சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெல்த் விமானத்தை நம்ம ரேடாரில் கண்டுபிடிப்பது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏற்கனவே சொன்ன போல் PL-15 மிசைல் 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் அவாக்ஸ் உதவி, இதெல்லாம் நம்மளுக்கு உள்ள ஒரு சவால்கள் சொல்லலாம். இப்போது நம்ம இந்தியாவுடைய இதுக்கான கவுண்டர் மெஷர் என்ன அப்படின்றத பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிட 5ஆம் தலைமுறை போர் விமானம் கிடையாது. நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Su-57. அதுவும் இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் படி இந்தியாவுக்கு எந்த நியூ மாடல் சுக்கோவையும் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் இப்போ சுக்கோவை 30யை அப்கிரேட் பண்ணுறதுல தான் மும்முரமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இந்த Su-57 டீலை பாதிக்குன்றதை நம்ம வருங்காலங்களை தான் பார்க்கணும். இப்போ நம்மளிடையே இருக்கிற பிரம்மாஸ்திரன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் வெறும் 36 விமானம் தான் வச்சுருக்கோம். வருங்காலங்களில் MRF திட்டம் மூலயமா 114 விமானங்கள் வாங்கினாலும் கிட்டத்தட்ட 8 to 9 ஆண்டுகள் இதுக்கு தேவைப்படுறேன்னு சொல்ல முடியும். அடுத்தது சுக்கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சுக்கோயாக அப்கிரேட் பண்ணிட்டோன்னா இது நம்மளுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். சூப்பர் சுக்கோய் அப்கிரேட் ரேடாரில் ஸ்டெல்த்து விமானத்தை கண்டுபிடிக்கிற திறமையும் அவங்க புகுத்த போகிறாங்க. அடுத்தது S-400. ரஃபேலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டியார் மிசைல் இருக்குது, ஸ்கேல்ப்பு, அப்புறம் AESA ரேடார் இருக்குது. மெட்டியார் மிசைல் வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் கிளாஸ் மிசைல்னு சொல்லலாம். Su-30 MKIயில் நம்மளோட இண்டிஜினஸ் அஸ்த்ரா MK-1 இருக்குது, MK-2 நம்ம இப்போ தயாரிச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட MK-1 MK-2வோட ரேஞ்சையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் இது ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும். அடுத்தது ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலை வச்சுருக்கிறோம். அடுத்தது பிரம்மோஸ் வச்சுருக்கிறோம்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு S-400 இருக்கு. S-400ல 400 கிலோமீட்டர் வரை விமானங்களை கண்காணித்து தாக்கக்கூடியது. இதுல நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரஷ்யாவை விட நம்ம நடுவுல நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். நிபோ யூஎம் ரேடார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அது ஒரு ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் கிடையாது, அது ஒரு டார்கெட் டிடெக்ஷன் ரேடார். நிபோ யூஎம் ரேடார்னால ஸ்டெல்த் கண்டுபிடிக்க திறமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிபோ யூஎம் ட்ராக்கிங் ரேடார் கண்டுபிடிச்சி நம்மளோட S-400 மற்றும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் புஷா போன்ற ஃபயர் கண்ட்ரோல் ரேடாருக்கு தகவல் தெரிவித்து நம்ம அட்டாக் செய்வதற்கு அது மிக எளிமையாக இருக்கும். சைனாவிடம் சுமார் 500 J-20 படைகளை இணைச்சதுதான் இப்போது தகவல் வெளிவருது. நம்மளோட எதிர்கால திட்டம் பார்த்தீங்கன்னா ஆம்கா. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆம்கா இன்னிலிருந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கூட 8 to 10 வருடங்கள் ஆகும். ஆம்காவோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட F-35க்கு இணையான ஒரு ஸ்டெல்த்தில் தான் உருவாக்கிட்டு வராங்க. அதுலேயும் நம்மளுக்கு இன்டர்னல் வெப்பன் பே இருக்குது, ஏஐ மிஷின் சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம ஆம்காலையும் சூப்பர் குரூஸ், அதாவது வித்தவுட் ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணாமல் ஒரு விமானத்தை மேக் 1.2 or 1.3ல பறக்க வைக்க முடியும். இதோட ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வெப்பன் பேல அஸ்த்ரா மார்க் 2 இன்டகிரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து 220 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். நீண்ட தூர தாக்குதலுக்கு அஸ்த்ரா MK3 SFDR பயன்படுத்துவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல MRFAல 114 புதிய போர் விமானங்களை வாங்க திட்டம் நம்மக்கிட்ட பல ஆண்டுகளாக விவாதத்தில் தான் உள்ளது. 36 ரஃபேல் தான் வச்சிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே LOR கொடுத்தாச்சு ஃப்ரான்ஸுக்கு. அவங்க ஆகஸ்ட் மாதம் அதுக்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட் பண்ண பிறகு தான் அவங்க நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்றதே தெரியும். நம்ம கேட்டது போல் ICD ஆக்சஸ் கொடுப்பாங்களா, சோர்ஸ் கோடு அவங்க ஏற்கனவே கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம ICD ஆக்சஸாவது கேட்குறோம். ஏன்னா ICD ஆக்சஸை கேட்டால் தான் நம்மளுடைய மிசைல்ஸையோ இல்லை பாம்ஸையோ ஃப்ரான்ஸ் நாட்டு இன்ஜினியர் உதவி இல்லாமல் நம்ம இந்தியாவிலே நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம போர் விமானங்களை ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணும், இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கே இன்ஜினியர்களை வர வைக்கணும். டசால்ட் ஏவியேஷன் வந்து இது நம்மளுக்கு பயங்கர தலைவலி. காரணம், ஒரு போருக்கு விமானத்துக்கு நம்ம ஆயுதம் தயாரிக்கிறோன்னா குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகளை அதை சோதிச்சு மட்டுமே நம்ம இணைக்க முடியும். அதற்கு நம்மளுக்கு ஃபுல்லான இண்டிபெண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். பட் ரஃபேல் என்ன இதை பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே IACC அப்படின்ற ஒரு இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸை ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நிகழ்த்தி காமிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் ரேடார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏ சப்போர்ட், நெட்வொர்க் சென்ட்ரி ஆப்ரேஷன், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்தியாவோட இப்போ இருக்கிற கரண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல், சுக்கோய் MKI அப்கிரேட், S-400, பிரம்மோஸ், ஹிமாலயா ஹேர்பேஸ் நெட்வொர்க் மற்றும் நேத்ரா அவாக்ஸ். நம்ம J-20 எல்லைக்கு அருகே நிறுத்தியது ஒரு முக்கியமான இராணுவ சிக்னலாக தான் பார்க்கணுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போகிற குறிக்கலனாலும் எந்த நாட்டோட விமானப்படையோ அவங்களோட ஒரு முன்னணி ஏர்பேஸில் பயிற்சி மற்றும் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கிறாங்க என்றதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இது வழக்கமான நடைமுறைன்னு அப்படின்னு பார்த்தாலும் இந்தியாவும் தனது ரஃபேல், S-400, சுக்கோய், நம்மளோட ஃபியூச்சர் AMC போன்ற திட்டங்கள் மூலியம் இதை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சைனா கிட்ட இருக்க அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அது நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலினே சொல்லலாம். காரணம், நம்ம தேஜாஸ் MK-1A இன்னும் 20 விமானம் 25 விமானம் தயாரிக்கிறதுக்கு பெரும் போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. வருங்காலங்களில் இந்தியாவும் இது போன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை சீக்கிரம் நம்ம அடையணும். ஹைப்ரிட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி வெண்டார் ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக செஞ்சு ஃபைனலாக ஒரு அசம்பிள் செய்யும் போது அதை சீக்கிரமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போவும் சொல்கிறோம்,
வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரி வைஸ் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஏர்ஃபோர்ஸ் ரேங்க் வைஸ் நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அப்புறம் இந்தியா தான் இருக்கிறோம். நமக்கு பின்னாடி தான் சைனா இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம இதையே வருடம் சொல்லி கொண்டு தப்பிக்க முடியாது. ஆம்கா போன்ற விமானங்கள் வர நம்ம ஒரு இன்டரிம் சொல்யூஷனா SU-57 வாங்குறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றது என்னுடைய சின்ன கருத்து. மேலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.